ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த காங்கிரஸ் பிரமுகர், அரசியல் பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த கிரிப்டோ கரன்சி குறித்து அது ஒரு 12 வருஷமாவே ஒரு பேசு பொருளாக தான் இருக்கு. அது பண்ணலாமா வேணலாமா, மோசடியா, இல்லைங்க அந்த பிளாக் செயின் அது லாபம், அது புரியாம பேசாதீங்கிறாங்க. பிட்காயின் நிறைய தொடர்ந்து வருது. சீனாலேருந்து யாரோ ஒருத்தர் தயாரிச்சாரு, ஜப்பான்லேருந்து தயாரிச்சாரு, அதை நம்பலாமா, யாருமே ஜவாப்தாரி கிடையாது, யார்கிட்ட வாங்குறோன்னே நமக்கு தெரியாது, அதை எப்படி நம்புறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஏங்க பேங்க்ல மட்டும் பணமாவா போடுறோம், எல்லாமே டிஜிட்டல் தாங்க, நீ கண்ணில் தெரியாம நடக்கிற எக்கனாமிக்ஸ் தாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து இந்த நிலையில் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஒரு கிரிப்டோ கரன்சியில மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவர் கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்காரு. அவர் எந்த நிறுவனம் அவரை ஏமாற்றியதோ அந்த நிறுவனத்தின் விளம்பரதாரராக மாடலாக தமனாவும் காஜர் அகழ்வாரும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர்களெல்லாம் இருந்தது எனக்கு கூடுதலான ஒரு கிரெடிபிலிட்டியை தந்தது அந்த நிறுவனத்தின் மீது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? நடிகைகள் விளம்பரத்துக்கு வந்தால் அவங்க பொறுப்பாவாங்களா? இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி பார்க்குறீங்க? இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை தான். ஃபஸ்ட்டு கரன்சினா பணம். பணத்துக்கு 2 வேலை உண்டு. ஒன்று, பணத்தோட வேல்யூவை அது ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு அளவாவது இருக்கணும். ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூம்போம். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த 100 ரூபாய்க்கு பதிலாக 102 ரூபா 103 ரூபாய்க்காவது அந்த பொருள் வாங்கணும். 98லேருந்து 102 ரூபாய்க்குள்ளே அந்த பொருளோட வேல்யூ வாங்கணும். இன்னொன்று, அந்த பணத்தை யார் வேணால் இந்த ஊருக்குள்ளே ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே யார் வேணால் காசை வாங்கிக்கணும். இப்போ இந்தியாவுக்குள்ளே நான் எங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியோ இல்லை போர்பந்தர்லேருந்து கல்கட்டா வரைக்கும் இந்த ரூபாங்கிற பணத்தை யார் வேணால் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் போய் கல்கட்டாவில் இறங்கிட்டீங்கன்னா டீ கடையில் போய் 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த வாங்கி டீ கப் கொடுப்பான். தட் இஸ் ஒரு மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒரு நாட்டுக்குள்ளே அதை ஒத்துப்பாங்க. சில கரன்சி இருக்குது டாலர் மாதிரி, உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் அதை வாங்கிப்போம். இப்போ நான் டாலர் நீட்னா எங்கே போனாலும் உலகத்தில் அதை வாங்கிப்போம். அது பேர் ரிசர்வ் கரன்சி. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்ணே தெரியாமல் ஒரு கரன்சியை வச்சுருக்கிறோம், அதை உலகத்தில் எங்கே வேணால் வியாபாரம் பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை நிறைய நாங்கள் அடிக்க மாட்டோம், அதை நாங்கள் லிமிட்டட் குவான்டிட்டி தான் அடிப்போம் அப்படின்னாங்க. லிமிட்டட் குவான்டிட்டி அடிப்போம்னோன்னா விலை ஏறிச்சு. ஸோ அது எவன்கிட்ட இருக்கோ அது விலை ஏற ஏற அதை அவன் சர்க்குலேஷன்லேயே கொண்டு வர மாட்டான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, நாளைக்கு அந்த 10 ரூபா நோட்டோட வேல்யூ 20 ரூபானா நீங்கள் அதை வெளில எடுப்பீங்களா? பத்திரமா வச்சுருப்பீங்க. அது மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதே புழக்கத்தில் இருக்க வேண்டியது. புழக்கத்தில் இல்லாமல் அது எல்லாரோட பேக்கெட்லேயும் போயிடுச்சு. அது லிமிட்டட் குவான்டிட்டி இருக்கிறதுனால மைனிங்கும் பண்ணி தான் அதை வெளில எடுப்பாங்க. அதனால அது மேலேயும் கீழேயும் போகும் அந்த காஸ்ட்டு. இனிமேல் மைனே வராதுன்னா காஸ்ட் ஏறும். நாளைக்கு புதுசாக மைனிங் அலோவ் பண்ணுறோன்னா காஸ்ட் இறங்கும். முதல்ல பிட்காயின் ஒன்று தான் வந்தது, இன்றைக்கி பல காயின் வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார், இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ட்ரம்ப் காயின் ஒன்று அவர் பேர்லேயே ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் மெலண்டா காயின்னு ஒன்று ஆரம்பித்தார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிங்கிறது டோஜ், இவர் ஒரு டோஜ் காயின் ஒன்று ஆரம்பித்தார், எலான் மஸ்க். இது எல்லாத்துக்கும் வேல்யூவே கிடையாது. இது எப்படின்னா, பழைய காலத்து சினிமா போஸ்டரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு ஒருத்தர் வாங்கி வைக்கிறது. ப்ளஸ் எம்ஜிஆரோட முதல் பெரிய ஹிட்டான படம் எனக்கு தெரிஞ்சது அன்பேவான்னு ஒரு படம், முதல் படம் வந்து அவரது. கடைசியில் சிஎம் ஆனதுக்கு முன்னாடி எடுத்த கடைசி 10 படத்தில் அது ஒன்று, அன்பேவான்னு. அந்த அன்பேபா போஸ்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அன்பேபா போஸ்டர் யார் வாங்குவாங்க? எவனாவது ஒரு எம்ஜிஆர் ரசிகன் வேணால் வாங்குவான், இல்லாட்டா அது ஒர்த்லெஸ். இப்போ அந்த காலத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங் என்கிட்ட இருக்குது, நான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுறவன், நான் ஒரு வேல்யூ போட்டு அதை வாங்குவேன். ஆக்சுவலாக அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வேல்யூ கிடையாது. நான் விற்கணும்னா என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஆளை பார்த்து அவனுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு ஆர்வம் இருந்து அவன் வாங்கினா உண்டே தவிர, இல்லாட்டா தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வேல்யூ கிடையாது. அது பேர் இங்கிலீஷில் கலெக்டபிள்னு பேர். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த கிரிக்கெட் பிளேயருக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு ஒரு பேப்பர் வாங்குவோம், அதில் கிரிக்கெட்டர் ஆளெல்லாம் கட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டுவாங்க. நம்ம ஆளுங்க சினிமாக்காரங்க ஃபோட்டோலாம் எடுத்து ஒட்டுவாங்க. இது பேர் கலெக்டபிள்னு பேர். அப்போ அந்த கலெக்டபிள் மார்க்கெட்டே போயிடுச்சு. ஏன்னா இப்போ எதை வேணால் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபோட்டோவில் பார்த்துடலாம். அதனால் எவனும் ஃபோட்டோகிராஃபி மாடலில் கலெக்ட் பண்ணுறதே நின்று போயிடுச்சு. அது மாதிரி இது கலெக்டபிள் அப்படிங்கிறது தான் இது. அது ஷார்ட்டேஜில் இருக்கிறதுனால வேல்யூ ஏறும் இறங்கும். இப்போ டிஜிட்டல் கரன்சிங்கிறது முன்னாடி என்ன சொன்னாங்க, பிட்காயின் இருந்தால் கண்டே பிடிக்கிறது கஷ்டம்னாங்க. யார் கொடுத்தாங்கன்னு ஒரு பைப்லைனுக்கு அதை கேப்சர் பண்ணிவிட்டு ரேன்சம் வாங்கினாங்க பிட்காயினில். 24 மணி நேரத்தில் FBI சொல்லிட்டாங்க யார்கிட்ட இருக்குது காசுன்னு.
அதனால் ட்ராக்கே பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் போய் FBI CIA எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். பணம் நிறைய சப்ளை இருந்தது, நூவா நோட்டை அடித்து அமெரிக்காவில் விட்டுனே இருந்தான். மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இதையும் கிளப்பி விட்டாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான காயின்கள் இருக்குது. இப்போ 1000 கரன்சிக்கு மேலே உலகத்தில் இருக்கிற மாதிரி 1000 காயின் பிரிண்ட் அடிச்சு விட்ருக்கான். எந்த காயின் ஒரிஜினல், எந்த காயின் ஒரிஜினல் இல்லை, மக்கள் எந்த காயினை வாங்குவான், எந்த காயினை வாங்க மாட்டான்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் வந்து ஜீவா காயின் போடலாம், ஆனந்த் காயின் போடலாம், மணிபே தனிப்பட்ட மனிதர்கள் காயின். அதான் இப்போ ட்ரம்ப் காயின் போட்டிருக்காருல்ல, நீங்கள் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி போட்டு நான் ஜீவா காயின் பண்ணி தரேன், நீங்கள் விற்றுக்கங்க. 10 ஜீவா காயின் தான். ஒரு ஜீவா காயின் விலை 1 லட்சம்னா எவ்வளோ பேர் வாங்குவாங்கிற மாதிரி தான் கேள்வி இது. அது மாதிரி இந்த கலெக்டபிள் ஒரு ஃபேலசி. கலெக்டபிள்னா வாங்கி உள்ள. இப்போ நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் கலெக்டர், நான் தஞ்சாவூர் பிரான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாச்சு பண்ணுறாங்க. இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு கலெக்டர். என்கிட்ட 75 பிரான்ஸ் இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வராது. வருஷத்துக்கு ஒன்றாவது நான் வாங்கி கலெக்ட் பண்ணுவேன். அது எனக்கு அதோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட அப்ரிசியேஷன் தெரியும், எனக்கு வேல்யூ இருக்குது. அது இருக்கிறது ஷார்ட்டேஜ் நான் பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டே போனேன்னா எல்லாரும் பிரான்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு பெயிண்டிங் ஒரு ஆர்ட் மாதிரி அதுவும் ஒரு கலெக்டபிள் ஐட்டம். அதுக்கு வேல்யூ கடைசியில் 0 தான். இதை நான் சொல்ல சார்லி மங்கர், வாரன் பஃபெட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து இதை லீகல் ஆக்குவேன் ஜெயிச்சான்னு சொன்னோன்னே 50,000 இருந்தது, 1,20,000 வரைக்கும் போச்சு. இப்போ திரும்பி அது 83,000க்கு வந்திருக்கு. கரன்சினா 2 பேர் நம்பணும். நான் இப்போ UAE திராம் கொடுத்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் UAE போயிருந்தால் தான் அது யூஸ்ஃபுல் உங்களுக்கு. டாலர் கொடுத்தா வாங்குவீங்களா இருக்கும். வேற ஏதாவது இப்போ நான் வந்து இதை பணத்தை வந்து நம்ம இங்கே பேங்க்ல கொடுத்து நம்ம பணம் ஆக்கி அதுக்கு பாஸ்போர்ட்டை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்பான்ல. இல்லாட்டா கருப்பு மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம், கருப்பு பிளாக் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. பிட்காயின் 93,000 இருக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது 2,000 போயிடுச்சுன்னா ஏன் வாங்க மாட்டீங்க. இப்போ என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறலாம், உனக்கு என்ன தெரியும் பிட்காயின் வேல்யூ இருக்குன்னு. தமிழ்நாட்டில் இந்த வீடியோவை பார்க்குறதுனால $1 இன்றைக்கி 88 ரூபா. $100,000 வச்சுக்கோங்க பிட்காயின். எவ்வளோ பேரால் 88 லட்ச ரூபா கொடுத்து ஒரு காயினை வாங்கி சும்மா வைக்க முடியும்? ஸோ விடந்தா படத்துக்கு யார் வேணால் பேசலாம். ஒரு காலத்தில் அது $50 கிடச்சிருந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி $75,000. அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. இந்த கிரேஸு வந்து உலகத்தில் அப்பப்போ வரும். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி டூலிப் அப்படின்னு ஒரு பூக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. அது ஒரு நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் ஹாலண்டு. டியூலிப் மீனியான்னு டியூலிப்போட விலையை ஏற்றி விதவிதமான டியூலிப்புக்கு ரேட்டு ஏறி அதுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் சி அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பபுள் ஆகி அந்த ஸ்டாக் பபுள் ஆகி நியூட்டனுக்கே காசு போயிடுச்சு. அதில் இப்போ ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்தது. அதில் கர்நாடகா பால் பேரிங்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பூட்டு மூடி 20 வருஷம் ஆச்சு. அந்த கம்பெனியை போட்டு திறக்கவே முடியல. அந்த கம்பெனி ஷேர் விலையை இவர் பயங்கரமாக ஏற்றி விட்டாரு. அந்த மாதிரி கம்பெனி மாதிரி அதே தான். இப்போ வந்து மாஸ்தா லீசிங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி லாஸ் ஆகி HP ரைனாங்கிறவர் நடத்திட்டு இருந்தார். ஏன் அந்த கம்பெனியை வாங்கணும், எதுக்கு வாங்கணும்னு முன்னாடியே வாங்கினோடனே அந்த ஷேர் ஏன்னா ஹர்ஷத் மேத்தா வாங்கிட்டான்னா அது ஏறும்னு எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஸோ ஹர்ஷத் இஸ் இன்ட்ரெஸ்டட்னா எல்லாரும் வாங்குவாங்க. ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா வாங்குறாருன்னா எல்லாரும் வாங்குவாங்க. வாரன் பஃபெட் ஒன்று வாங்கினார்னா எல்லாரும் வாங்குவாங்க. ஆல்ரெடி அவங்க சாதிச்சவங்கல்ல, பணக்காரங்க, கோடி. அதனால பின்னாடியே போகிறது. அது மாதிரி தான் இந்த பிட்காயின். இல்லை இப்போ இது இத்தனை ஆண்டு காலமாக இருக்கல, எனக்கு தெரிஞ்சு இது 2009 இது பேசப்பட்டு. ஆனால் கிரிப்டோ கரன்சியை பற்றி உங்களை மாதிரி எச்சரிக்கை கொடுக்குற பொருளாதார நிபுணர்களும் இருக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சியை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கணும் இருக்க தானே இருக்கிறான். இப்போ இந்தியாவில் ஒரு வழியாக அம்மையார் என்ன சொல்லிட்டாங்கன்னு கிரிப்டோ கரன்சி வச்சுக்கிறது இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. வசீர்னு ஒரு கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அதை பேனே பண்ணிட்டாங்க. அது மேலே கேஸ் ஓடிட்டுருக்கு. இந்தியாவில் சட்டப்படி அது தப்பு. எனக்கு அது கரெக்டாக தோணலாம், பட் நான் இருக்கிற ஊரில் சட்டப்படி அது தப்பு. அந்த வேலையை அவங்க அண்டர் தி டேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனி வந்து டோக்கன் வாங்கிக்கிட்டு ஒரு டெய்லி 4,000 ரூபா தரேன். எப்படி 4,000 ரூபா டெய்லி தர முடியும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 55,000 ரூபா பணம் கொடுத்துட்டேன். நீங்கள் டெய்லி 4,000 ரூபானா உங்கள்கிட்ட நான் 56,000 வாங்கிட்டு ஒரே மாதத்தில் 48 கொடுத்துட்டு இன்னும் 56,000 இருக்குன்னு நம்புவீங்களா? எவ்வளோ வட்டி விட்டாலும் அந்த கடன் வராது. 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 2,000 ரூபா வட்டியே கட்ட முடியல யாராலையும். இவன் 55,000 ரூபாய்க்கு தினம் 4,000 ரூபா வட்டி எப்படி கட்டுவான்?
ஆனா அந்த கிரிப்டோ காயின்ல எதுவும் டாக்ஸ் எக்ஸம்ஷன், வரி குறைவு அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண ஒன்றும் முடியாது. அமெரிக்காவில் வருமோ அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் எப்படி பண்ணுவான்? ம். அவன் டாலரை தான் ஸ்ட்ரென்தன் ஆக்குவான். ம். ஆனால் நம்மளை கேட்காது. இதே வீடியோவில் நம்மளை திட்டி 10 பேர் எழுதுவான், ம். இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ம். நான் என்ன சொல்ல, நீங்கள் ஜீவா காயின் பண்ணலாம், நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் காயின் பண்ணலாம், மணிப்பேச்சு காயின் பண்ணலாம். அதுதான் வாங்கினா முட்டாள்தனம், அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல, இன்னொரு பொதுவான விஷயம், உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான பண மதிப்பு கிடையாது. இப்ப இந்த நிலையில் நம்ம டாலர் ₹1 89 கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நம்ம பொருளாதாரம் மந்தம் தான். அமெரிக்காவோட படும்போது நம்ம மந்த நிலையில தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம போன்ற வளரும் நாடுகள் டாலர் யூரோ மாதிரி நம்ம போட்டி போட முடியாம, அவன் ₹1 நம்ம 89, 90, 91 கொடுத்துட்டு போயிட்டு இருக்க நிலையில் உலகம் முழுவதும் ஒரே சந்தை மதிப்புள்ள ஒரு நாணயம் வந்துருச்சுன்னா வளரும் நாடுகளுக்கு அது சாதகம் தானே? அதெல்லாம் வரவே வராது. எப்படி வரும்? உலகம் முழுவதும் ஒரே வேல்யூ தானே? இப்ப டாலருக்கு ஒரே வேல்யூ தான். நான் டாலர் இருக்கும்போது நான் எப்படி கிரிப்டோ விடுவேன்? இந்த சாவரின்னு ஒருத்தன் இருக்கான், எவன் ஆட்சியாளரோ அவனுக்கு தான் ரைட் இருக்கு பணத்தை கிரியேட் பண்றதுக்கு. ஜீவாவோ ஆனந்தோ பணம் கிரியேட் பண்ணா, அப்ப ரூபா நோட்டை நீ வீட்டில் அடிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லுங்களேன். இப்ப ரூபா நோட்டை வீட்டில் அடிச்சா கள்ள கரன்சி அடிச்சுன்னு பிடிக்கிறான்ல, பிடிக்கிறானா இல்லையா? அப்ப நீயே கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி தானே அது. அதனால உலகம் ஃபுல்லா ஒரு கரன்சி வராது. உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரே கரன்சி தங்கம் தான். தங்கத்தை மனுஷனால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. எதர் சுரங்கத்துலேருந்து தோண்டணும், இல்லை என் கழுத்துலேருந்து இன்னொருத்தன் எடுத்துக்கணும், இல்லாட்டா பேங்க்கில் லாக்கர்லேருந்து நான் எடுக்கணும். தங்கத்தை எடுத்துன்னு போய் எங்கே கொடுத்தாலும் எனக்கு கேஷ் கொடுப்பான். கிரிப்டோ கரன்சின்னு தங்கம் ஒன்றுன்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. கிரிப்டோ கரன்சியை கொண்டு போய் எந்த இடத்துல கொடுத்தா கேஷ் கொடுப்பான், செருப்பால் அடித்து அனுப்புவான், அவ்வளோதான் பண்ணுவான். கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மீது உள்ள ஒரு மாய பிம்பத்தை நீங்க அடிச்சு உடைச்சிருக்கீங்க. பல்வேறு உதாரணங்களோட சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க பொருளாதார சந்தை, டாலர் மதிப்பு இதோட ஒப்பிட்டு நடக்குது. இந்த நடிகைகள் தமனா, காஜல் அகர்வால் போன்றவர்கள் அதுக்கெல்லாம் அவங்க பாவம் என்ன பண்றோம்னு தெரியாம போய் நின்று அந்த கேஸ் நான் பார்த்த வரைக்கும் 50,000 ரூபாய் கொடுத்துட்டு தினம் 4,000 ரூபாய் கொடுப்பேங்கிறான். ஒரு நாளைக்கு நான் 4,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 48,000 ரூபாய், 57,000 ரூபாய் பணத்தை போட்டு 48,000 ரூபாய் எடுக்கிற மாதிரி எந்த பிசினஸ் இருக்கு? கண்டிப்பா இது குறித்து மக்கள் ஒரு விழிப்புணர்வு வேணும். முதலீடு அப்படிங்கிற அடிப்படையிலும் சேமிப்பு குறித்தும் நிறைய பார்வைகள் மக்களுக்கு ஆர்வம் வந்திருக்கு. மக்கள்கிட்ட பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு. அந்த நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள், மயக்கங்கள்ல மக்கள் விழாமல் இருக்கணும். அது குறித்து என்னென்ன அடிப்படையில் தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் பல்வேறு செய்திகள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.